அனைவருக்கும் வணக்கம். நேத்துக்கு தான் நான் போய் எல்லைக்கே படம் பார்த்துட்டு வந்துச்சு. சாரி கைஸ், நான் பேசுற தமிழ்ல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தா என்ன கொஞ்சம் மன்னிச்சுங்க. அது மாதிரி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ நம்ம டைரக்டர் விக்கியும் நம்ம பிஆரும் சேர்ந்தா எல்ஐகே லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஸோ இவங்க ரெண்டு பேரும் எப்பவுமே பாசிட்டிவா தானே பேசுவாங்க. ஸோ நம்ம இந்த படத்தோட பாசிட்டிவிட்டியை பத்தி பார்ப்போமா. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் அனிருத். பிஜிஎம்மும் சரி பாட்டும் சரி தலைவன் பின்னி எடுத்துட்டா. பல வருஷம் கழிச்சு நம்ம அக்கா சாங் எல்லாம் தியேட்டர்ல பார்க்கும்போது நல்லா தான். அடுத்த பாசிட்டிவ் ரிவர்மனோட கேமரா ஒர்க் அண்ட் சிஜிஐ. 2040 வரக்கூடிய சென்னையோட ஒரு இமேஜினேஷன் நல்லா தான் பண்ணியிருந்தாரு. எஸ்பெஷலி நம்ம சென்ட் தாமஸ் மோட்ல அந்த காலிவுட் ஃபாண்ட் வைக்கிறது, அது மாதிரி நம்ம அடையார் பிரிட்ஜ், சென்னை சென்ட்ரல், நம்ம ஜிஹெச், இதெல்லாம் 2040 எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கே கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அடுத்த ஒரு பாசிட்டிவ் நம்ம சீமான் ஐயா. அவர் நல்லா தான் ஆக்டிங் பண்ணியிருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு தளபதி விஜய் ஆக்டிங் எல்லாம் விட்டு அரசியல் இறங்கின மாதிரி அவர் அரசியல் விட்டு ஆக்டிங்கே வந்துடலாம். செம்மையா பண்ணுவார் மனுஷன். அது மாதிரி படத்துல ஒரு சில சீன்லாம் காமெடியாவே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அது மாதிரி இந்த படத்தோட கான்செப்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சி. இனி நம்ம நெகட்டிவ் பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் ஹீரோயின். எனக்கு இந்த கேரக்டர் சுத்தமா கனெக்ட் ஆகல. ஒரு சில vloggers ஒரு எல்லை மீறிட்டாங்கன்னா அவங்க ரீல் ஃபுல்லா இரிட்டேட்டிங்கா நமக்கு ஃபீல் ஆகும்ல. அந்த மாதிரி ஒரு கேரக்டரேஷன் ஒரு ரீல்ல பார்க்கும்போது ஒரு 30 செகண்ட் தான். ஆனா இது ஃபுல் படத்துல அந்த மாதிரி கேரக்டர் வந்தா என்னால சுத்தமா தாங்க முடியல. இந்த படத்துல பார்த்தா நிறைய ஃபைட் மாஸ்டர்ஸ் இருக்கு. பீட்டர் ஹீன் இருக்கு, கெச்சா கம்பெடே இருக்கு. ஏன் சும்மா லொகேஷன் பக்கத்துல டீ சாப்பிட வந்தான்னு சொல்லிட்டு அவங்க பேர்லாம் போட்டாங்களா என்ன? இந்த படத்தோட கான்செப்ட் நல்லா இருந்தா கூட ஸ்கிரிப்ட்ல கொஞ்சம் கோட்டை விட்டா தான் சொல்லணும். அது மாதிரி நம்ம பிஆர் நேற்றுக்கு தேட்டர்ல படம் பார்க்க போன செம்ம கூட்டம். அவர் நம்பி இத்தனை பேர் வராங்கல்ல. ஸோ அவரும் கொஞ்சம் நல்லா ஸ்கிரிப்ட் எல்லாம் பார்த்து நடிச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா அவரோட ஃபில்மோகிராஃபி பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஆஃப் ஃபிலிம்ஸ் நாளுக்கு நாள் கீழே தான் இறங்கிட்டு வந்துட்டு இருக்கு. அண்ட் ஃபைனலி நம்ம விக்கி. படம் எண்டுகால் போடுற டைம்ல ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, டயலாக், டைரக்ஷன், லைட் பாய், குக் அந்த மாதிரி எல்லா வேலையும் இவர் பண்ற மாதிரி தான் அதில் எழுதிட்டு இருந்தாரு. ஸோ அவர் இந்த மாதிரி மல்டி டாஸ்க் எல்லாம் பண்ணாம ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் கையில வச்சு சுத்துற நிறைய யங்ஸ்டர்ஸ் தமிழ்நாடு மொத்தமா இருக்கு. அவர் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி நல்லா டைரக்ஷன் பண்ணாங்கன்னா நிறைய வெற்றி படங்கள் அவரால் கொடுக்க முடியும். இல்லைன்னா அவரோட ஃபில்மோகிராஃபில ஒரே ஒரு அச்சீவ்மெண்ட் நான் ரோடிதான்ற படம் மட்டும்தான் இருக்கும். இந்த படத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க.